வணக்கம் சார். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? ஓ எஸ். பாருங்க, பார்த்துட்டு கேளுங்க. தேர்தல்ல நிக்க போறேன்னா எனக்கும் கொஞ்சமாவது இருக்கும்ல. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பரா வச்சிருந்தாலும் சில கேள்விகள் நாங்க கேட்கணும். அதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். கேளுங்க, தாராளமா கேளுங்க. உங்க பேர் என்ன? பத்மா. அடுத்த வயசு தானே கேப்பீங்க. அத நான் சொல்ல மாட்டேன். சொன்னாலும் நீங்க அத நம்ப போறதில்ல. வேணும்னா என்னோட ஆதார பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சார், இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஒரு முறை பாத்துக்கங்க. பாருங்க சார். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? அத சொன்னேனே சார். பத்மா, இப்படிதான் நடந்துப்பியா? கொஞ்சம் மரியாதையா சொல்லு. பத்மாவதி. எல்லாரும் என்ன பத்மான்னு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட். மா, கமா புள்ளி இல்லனா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நாம ஒன்னும் பண்ண முடியாது. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இல்ல நாட் எலிஜிபிள்னு நம்மள காலி பண்ணிடுவாங்க. என்னப்பா அதை மாத்தி மாத்தி படிக்கிறாங்க? என்னாச்சு? படிக்கட்டும் சிவா. ஏன் படிச்சாங்கன்னு தெரியுதானே போகுது. துளசி, அரிசி ஊற போடாம வந்துட்டேன். பரவாயில்ல விடுங்க, முதல்ல வந்த வேலை முடியட்டும். அதுக்கு இல்ல துளசி, லேட்டா ஊற வச்சா இட்லி பஞ்சு மாதிரி வராதுல்ல, லைட்டா கல்லாயிடும். வீட்டுலதான் சித்தி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். தேவனா உப்மா கூட பண்ணிக்கலாம், நான் பாத்துக்கிறேன். சிவா, அதுல இங்கிலீஷ்ல இருக்கா? ஏன் கன்ஃபியூஸ்டா ரியாக்ட் பண்றாங்க? ஏதோ சம்திங் இஸ் ராங். மாமா, நான் வேணா உங்களுக்கு புரியுற மாதிரி டீடைல் சொல்லவா? பக்கத்து வீட்டுக்காரன் டிகிரி சர்டிபிகேட்ல உங்க பேரை போட்டு ஏமாத்தி அமராவதியை கல்யாணம் பண்ணதை இன்னும் நான் மறக்கல. அதனால நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். அப்ப அதுவும் ஃப்ராடு தானா? இது உங்களுக்கு தேவையா? கொஞ்ச நேரம். சரி. என்ன பேர் சொன்னீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? யார் சொல்லி இப்படி பண்ணீங்க? ஓ, இந்த துளசி சொல்லிதான் இப்படி நீங்க ஆடிட்டு இருக்கீங்களா? பத்மா, ரம்யாவை பேசாம இருக்க சொல்லு. பொது இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாதா? என்னதான் இருந்தாலும் இப்படி நம்ப வச்சது தப்பு தானே? அப்பா, எதுக்குப்பா அமைதியா இருக்கீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கப்பா. ஏன் அத்தையை நிக்க வைக்காம துளசியை நிக்க வச்சீங்க? பத்மா குடும்பத்திலேயே நகை திருட பார்த்தவன். ஏதோ நடந்துருச்சு, அதுக்காக இப்படி பழி வாங்குவீங்களா? அதுக்காக மட்டும் இல்ல, நேத்து ராத்திரி நீயும் உங்க அம்மாவும் தனியா பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இல்ல நான் சொல்லவா? பத்மா பிரசிடென்ட் ஆனதும் நம்ம வீட்டை விட பெரிய பங்களா வாங்குவாளாம். ரம்யாவுக்கு காரா. அதிகாரம் கைக்கு வந்துச்சு, கண்டிப்பா நம்மளோட குடும்பத்து பேரை கெடுத்துருவா இவன். அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். துளசி தான் கேண்டிடேட். என்னங்க என்னங்க பண்றது இப்ப? விசாலாச்சி, அது மட்டும் இல்ல, துளசி எப்பவும் நம்ம வீட்லயே இருக்கணும்னு சொன்னல,
அதுக்காகவும் தான். ஐயா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, இதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்பா பத்மாத்தியா நிக்கட்டும்பா. இல்லனா நான் நிக்கிறேன். சிவா, நீ ஓகே சொன்னா போதும். ஹலோ, அண்ணா ஓகே சொன்னா பத்தாது. அதுக்கு ஆதார் கார்டு வேணும், ஓட்டுரிமை வேணும், ரேஷன் கார்டுல பேர் இருக்கணும். சும்மா ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? நம்ம வச்சு மோசம் பண்ண மாதிரி இல்ல இல்ல இல்ல, நீங்க பண்ணா நியாயமா தானே இருக்கும். இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். டிவோர்ஸ் கிடைச்சதும் நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். நான் எப்படி தேர்தல்ல நிக்கிறதுங்க ஐயா? ஏய் சும்மா நடிக்காதடி. ஏய்